ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற பகுதியிலிருந்து காதல் திருமணம், இந்த காதல் திருமணத்தை செய்து வைத்த கிரகங்கள் இது ராகு செவ்வாய், கேது செவ்வாய், ராகு சுக்கரன், கேது சுக்கரன், புதன் ராகு, புதன் கேது. இதில் சுக்கிரன் அதிக பாகையை பெற்றிருந்தாலும், புதன் அதிக பாகையை பெற்றிருந்தாலும், செவ்வாய் அதிக பாகையை பெற்றிருந்தாலும், ராகு அதிக பாகை பெற்றிருந்தாலும், கேது அதிக பாகையை பெற்றிருந்தாலும், அப்படியே எதிராக குறைந்த அந்த 4 கிரகங்களும் குறைந்த பாகையை பெற்றிருந்தாலும் இது திருமணத்தை சுலபமாக செய்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பொதுவாகவே நல்ல ரசனை உள்ள காதலை ரசிப்பவர்கள் என்று பார்க்கும் பொழுது பால் உணர்வு சம்பந்தப்பட்ட கிரகங்களான சுக்கிரனுடைய வீடான ரிஷபமும் துலாமும், செவ்வாயினுடைய வீடான மேசமும் விருச்சிகம். இதில் செவ்வாய் சொந்த வீட்டிற்கு சம்பந்தப்பட்டிருந்தாலும், சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த காதல் சுலபமாக அவர்களுக்கு கைகூடுகிறது. மற்ற கிரகங்களினுடைய நிலையை அனுசரித்து அந்த காதலியோடு வாழ்கிறாரா, அல்லது மற்றும் ஒரு திருமணத்துக்கு போகிறதா, அல்லது விவாகரத்து வரலும் போகிறதா, அல்லது இறப்பையோ இழப்பையோ தருகிறதா என்பதை மற்ற கிரகங்களை அனுசரித்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த பாலுணர்வு கிரகமான ராகு கேது உடன் இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டாலே இது அவசர வாழ்க்கையில் அள்ளித்தேய்த்து கோலமாக மாறிவிடுகிறது என்பது நிறைய ஜாதகத்தில் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்று ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். இதில் சந்திரனும் புதனும் ஒன்று சேர்ந்து 1, 5, 9 இருந்தாலும், 1, 5, 9க்குரியவர்களுக்கு சம்பந்தப்பட்டாலும், இந்த புதனும் சந்திரனும் ஏதாவது ஒரு கிரகம் 1, 5, 9க்குரிய கிரகமாக இருந்து இவர்கள் சம்பந்தப்பட்டாலும் இவர்கள் கற்பனையான ரசனையோடு கூடிய காதலை அனுபவிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். 4/9/1948 பிறந்த ஜாதகம். பாருங்கள் நண்பர்களே, இன்னும் ஒருவரிடம் போனால் இவருக்கு கிட்டத்தட்ட 80 நெருங்குகிறது வயது. இவர் தன்னுடைய சொந்த உறவுகளிலேயே காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதில் வேடிக்கை என்னவென்றால் இவர் திருமணமாகி 4 மாதத்தில் பெண் குழந்தை பிறந்தது. அந்த அளவுக்கு இவர் காதலில் மிக மிக தீவிரமானவர் என்பது கொஞ்சம் ரசனையோடு சொல்ல வேண்டிய ஜாதகமாக இருக்கிறது. சரி, இதில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் என்ன நிலையில் இருக்கிறது, எந்த கிரகம் திருமணத்தை செய்து வைத்தது என்று சார்ந்த நிலையை பார்ப்போம். ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். இந்த ரிஷப லக்கண புள்ளியானது சூரியனுடைய 2வது பாத முதல் நட்சத்திரத்தில் 2வது பாதமான கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் மிக மிக குறைந்த பாகையில் இருக்கிறது. ஆக எந்த ஒரு விஷயத்தின் மேலானாலும் இவர்களுக்கு அதீத ஈடுபாடும் அக்கறையும் உண்டு. அதற்கடுத்தது சூரியன் என்று பார்க்கும் பொழுது அது பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. 19.1 பாகையை கடந்து நிற்கிறது. சந்திரன் உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. 6.36 பாகையில் இருக்கிறது. செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது, அதாவது ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. 7.43 பாகையை கொண்டது. புதன் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. 8.35 பாகையை பெற்றிருக்கிறது. குரு கேட்டை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. 26.40 பாகையில் இருக்கிறது. சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. 3.9 பாகையில் இருக்கிறது.
சனி மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது, 5.12 பாகையில் இருக்கிறது. ராகு பரணி நட்சத்திரம் 14.40 பாகையில் இருக்கிறது. கேது சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 14.40 பாகையில் இருக்கிறது. இவர் பிறந்தது சூரிய திசையில் உத்தர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்ததால் இவருக்கு சூரிய திசை ஆரம்பம். இந்த சூரிய திசை 1 வருடம் 6 மாதம் 10 நாள். அதற்கடுத்தது சந்திர திசை முடிந்தது 11 வருடம் 6 மாதம் 18 நாள் ஆனது. அதற்கடுத்து செவ்வாய் திசை முடிந்தது 18 வருடம் 6 மாதம் 10 நாள் ஆனது. இந்த 18 வருடம் 6 மாதம் 10 நாளைக்கு பிறகு ராகு மேசத்தில் இருந்து பரணி நட்சத்திரத்தில், அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து இவருடைய காதல் விளையாட்டுக்களை பரிபூரணமாக கொடுத்திருக்கிறார். அடுத்து ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சு ராகு திசையில் குரு புத்தியில் இவர் திருமணத்தை செய்திருக்கிறார். திருமணம் செய்யும் பொழுது இவருக்கும் காதலிக்கும் நெருக்கம் அதிகமானதால் கல்யாணத்தில் அது முடிந்திருக்கிறது. அது உறவிலேயே என்பதால் அது ஒரு பெரிய பாதிப்பையோ சங்கடத்தையோ தருவதில்லை. இதில் பாருங்கள் நண்பர்களே, இதை செய்து வைத்தது எந்த கிரகம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்த சுக்கிரனும், பரணி நட்சத்திரத்தை கொடுத்த சுக்கிரனும், பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்த ராகுவும், கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்த குருவும், செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்த குருவும் இந்த காதல் திருமணத்தை சுலபமாக செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஜாதகத்தில் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்று பார்க்கும் பொழுது சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறார், சனியும் வலுவாக இருக்கிறார். சனி சூரியன் ஒன்று சேர்ந்து அமரும் பட்சத்தில் அவர்களுக்கு ராகு கேது தொடர்பு இருக்கும் பட்சத்தில் தந்தை ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு வாழ்ந்து முடித்திருக்கிறார் என்று கருத்தில் கொள்ளலாம். அதன்படி இவர் இந்த ஜாதகருடைய தந்தைக்கு 3வது மனைவியினுடைய 2வது பிள்ளை இவர். ஆனால் இவருக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் புதனும் சந்திரனும் இருக்கிறார்கள். அந்த வகையில் பூர்வ புண்ணியம், தந்தை வழி தாத்தா சொத்து மிக வலுவாக இருக்கிறது. அதே சமயத்தில் 6இல் செவ்வாய் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான தகுதியை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட எதிரி, கடன், நோய் இந்த 3ஐயும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை படுத்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்று வரை பொருளாதார சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை சற்று பெருமிதமாக இந்த கிரகங்கள் அனுமதித்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இது மேலும் சொல்லக்கூடிய தகவல்கள். இப்படி லக்கினத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கற்பனையை தந்தது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தாய் அதற்கு அனுமதியை தந்தார்கள். 11ஆம் இடத்து 5, 11க்குரியவர்கள் ஒருத்தருக்கொருவர் சப்தம பார்வை என்பதால், சப்தம ஸ்தானம் என்பதால் குரு 7ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பெரியோர்களே மனமுந்து இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது மேலும் ஒரு சிறப்பான தகவல். ஆக லக்னத்துக்கு 5க்குரியவன் பலம் பெற்றிருந்தாலும் 5ஆம் இடத்திற்கு எந்த ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ, 5ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காதல் திருமணத்தை சுலபமாக செய்து வைக்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவம். இப்படி இன்னும் எண்ணற்ற ஜாதகங்கள் இருக்கிறது. இந்த ஜாதகத்தை ஒவ்வொன்றாக ஒரு 12 ஜாதகம் வரை, காதல் திருமணம் 12 வரை இந்த ஜாதகத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். அதற்கு பிறகு அடுத்தது ஒரு தலைப்பில் அடுத்து வரும் காணொலியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரும் பதிவுகள் அனைத்திலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எழும் பட்சத்தில் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் கேட்கும் பட்சத்தில் என்னை அணுக வேண்டி இருப்பின் அதற்கான அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்கள், தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பேலை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.